ஒண்ணே ஒண்ணு என்ன நினைச்சுருக்காங்க, ராஜா சார் வந்து அது அவர் யாரையும் பார்க்க மாட்டாரு, யாரையும் மாதிரி சத்தியமா கிடையாது, அவருக்கு முடியாதுங்க. அதே மாதிரி இன்டர்வியூ வந்தாங்க, கண்ட கேள்வி கேட்கறது அது போய் அந்த மாதிரி இசையை தவிர வேற எதுவுமே நினைக்காத ஒரு கடவுளை போய் நீங்க போய் அசிங்கமான கேள்விலாம் கேட்டீங்கன்னா சரி உள்ள போனோடனே சார் அவர் என்ன பண்ணாருன்னா அந்த மியூசிக்கை வந்து -12 பண்ணி கேட்டு இருக்காரு. அந்த டென்ஷன்ல இருக்காரு, ஏன்னா மியூசிக் நல்லா இருக்கும், அவரோட குழந்தை சார், ஒன்னும் அவரோட பேபிஸ் அப்படி இல்லை, கரெக்டா இருக்க கரெக்டா அவ்வளவுதாங்க. எனக்கு எல்லாமே அப்படியே ஓப்பன் ஆயிடுச்சு, அப்படியே சத்தியமா கிள்ளி பார்த்தேன் சார், சத்தியமா கிள்ளி பார்த்தேன், நம்ப முடியல, படாத காலம் விட்டேன். அண்ணாமலையரே பார்த்தா மாதிரி இருக்கு சார், ரொம்ப சந்தோஷம். அவ்வளோதான் சார். அதுக்கப்புறம் நான் வெளியே வந்தவொடனே மாத்தி போன் ஏப்பா வாசிச்சாங்க, தலைவட்ட சொல்ல வாசிச்சாங்க, பெரிய பாக்கியம் சார். அதுக்கப்புறம் எல்லா ரெக்கார்டிங்கையும் எந்த மியூசிக் டவுன்லோட் அண்ணா இது வாசி காட்டுங்க, இந்த தீ மியூசிக் வாசி காட்டுங்க, இந்த தீ யூனிவர்சிட்டி கூட சொல்லக்கூடாது, யூனிவர்சல் கரெக்ட் அந்த மாதிரி. அது தவிர பெரிய நீல சாங் பண்ணியிருக்காரு சார். ஆரம்பிக்கிறது இது வந்து நானா நானா இரண்டும் வெள்ளை நீதான், இது பக்கா பேத்தா சாங். அப்படி போயிருக்கலாமே போல சீக்வன்ஸ் அங்க வேற என்ன பண்ணிருக்காரு பாருங்க சார். அதுல இதை பண்ணுற போல ரேகா சாரிகா சா மகாம ரேகவரி ஸ்டேஜ் கொடுத்தாரு. பாலு மகேந்திரன் இப்படி கேட்டாரா போடுங்க